அவ்வாறு பெறப்பட்ட கடன்களுக்காக மாதந்தோறும் செலுத்தப்படும் வட்டி தொகை எவ்வளவு? பெருநகர சென்னை மாநகராட்சியில் 1/2/2025 நாளன்று வரையில் பெறப்பட்ட மொத்த கடன் தொகை ரூபாய் 3065.67 கோடியாகும். இதுவரை ரூபாய் 1577.18 கோடி திரும்பவும் செலுத்தப்பட்டு ரூபாய் 1488.50 கோடி நிலுவையில் உள்ளது. நிலுவையில் உள்ள கடன் தொகைகளுக்கு இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். சென்னை மாநகராட்சியின் கடன் பற்றிய மேயர் பிரியா அளித்த விளக்கம் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியாராஜன் தலைமையில் காலை 10 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கேள்வி நேரத்தின் போது பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் வந்து ஒரு கேள்வி எழுப்பினர். அதில் சென்னை மாநகராட்சிக்கு மொத்த கடன் எவ்வளவு, அது வட்டி செலுத்தக்கூடிய வட்டியின் அளவு எவ்வளவு என்று கேட்டார். அந்த அடிப்படையில் மேயர் அவர்கள் பதிலளிக்கையில் 1/2/2025 வரை சென்னை மாநகராட்சிக்கு ரூபாய் 3065 கோடி கடன் உள்ளதும் அதில் 1577.10 கோடி கடன் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதி இருக்கக்கூடிய 1488.50 கோடி நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த கடனுக்காக வட்டி மட்டும் 8.5 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை அசல் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மேயர் பிரியாராஜன் விளக்கம் அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக 117 தீர்மானங்கள் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. அதில் மிக முக்கியமாக பிரபல நடிகர் எஸ் வி சேகர் அவர்களின் தந்தையின் பெயர் எஸ் வி வெங்கட்ராமன் பெயரை மந்தவெளிப்பாக்கம் 5வது குறுக்கு தெருவுக்கு சூட்ட சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அதே போல சென்னை மணலி மாநகராட்சியில் பயோகேஸ் வெடித்ததில் ஆபரேட்டர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அது குறித்து தணிக்கை செய்ய குழு அமைக்கப்பட்டது. ஒரு வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை இருக்கும் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியில் இயங்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய கூடங்களை மூட முடிவு செய்துள்ளதாகவும் அந்த அடிப்படையில் 190 இருக்கக்கூடிய இயற்கை உரம் தயாரிக்கும் இடங்களில் 168 மூடவும் வெறும் 22 மட்டுமே செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.